ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் தாயானவள் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ இந்த தாயானவளிடம் வேண்டி கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. இன்று என்னை கண்டுவிட்டாய் அல்லவா? உன் தாயானவள் மன சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது நீ என்னை கண்டுவிட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ கேட்டதும் நீ விரும்பியதும் நீ நினைக்காததும் கூட உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டப் போகிறேன். என் குழந்தையே, நீ இத்தனை நாட்களாக இதற்காக எத்தனையோ தவங்களை புரிந்து விட்டாய். எத்தனையோ நாட்கள் என்னை நோக்கி நீ அழைத்து விட்டாய். அம்மா வரமாட்டாயா? கண் திறந்து என்னை பார்க்க மாட்டாயா? நான் படும் கஷ்டங்களை எல்லாம் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து கேட்டுவிட்டது. என் தங்கமே, உன் தாயானவள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதிலையும் நீ கேட்டதையும் தருவதற்காக வந்துவிட்டேன். என் குழந்தையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொண்டுதான் நீ இப்பொழுது இந்த நிலைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நீ என்னை உனக்கு துணைக்கு தான் அழைக்கிறாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் வெற்றி என்பது நீ ஏற்கனவே எட்டி பிடித்து விட்டாய். வெற்றி உன் கைகள் தொடும் தூரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது. நீ நினைத்ததை அடைவதற்கான காலம்தான் உனக்கு கனியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்து விட்டாய். என் தங்கமே, அதனால் நீ என்னை மட்டுமே நம்பி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள் ஏற்படுத்தாதே. என் குழந்தையின் விடாமுயற்சி, என் குழந்தை ஒன்றை அடைய வேண்டும் என்று அதன் மேல் கொண்டிருக்கின்ற ஆசைகள் எல்லாமே நிச்சயமாக அதனை உனக்கு பெற்றுத்தரும். அதன் அருகிலேயே உன்னை கொண்டு சென்று விட்டது என்பதை மிக பெரிய உண்மை. உன் தாயானவள் நானே அதனை ஒப்புக்கொள்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்காக இனிமேல் கலங்க வேண்டும்? எதற்காக இனிமேல் உன் மனதை போட்டு வருத்த வேண்டும்? என் குழந்தையே, இனிமேல் ஒருபோதும் இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. யாரும் உனக்கு உதவவில்லை என்று நீ வருந்தாதே. யாருடைய உதவியையும் பெறாமல் என் குழந்தை, நீ இந்த அளவிற்கு வந்திருக்கிறாய், இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய சொந்த முயற்சி என்பதில் நீ பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த தாயுடைய குழந்தை நிச்சயமாக இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கின்றதல்லவா? அதை நீ என்னை அப்படியே காப்பாற்றி இருக்கின்றாய். இந்த தாயானவள் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், யாரையும் எதிர்பார்க்காமல் நிற்க வேண்டும், உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ சிந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நானும் ஆசைப்பட்டேன் அல்லவா? அதுபோலதான் என் குழந்தை, நீயும் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறாய். இனிமேலும் எனக்கு உன்னை கண்டு எந்த ஒரு கவலையும் இல்லை. என் குழந்தை எப்படியேனும் பிழைத்து கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும். எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சக்தி என் குழந்தைக்கு வந்துவிட்டது. உன் தாயானவள் நான் அதை கண்கூடாக பார்த்து விட்டேன். என் தங்கமே, நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் நான் நன்றாக அறிவேன். உனக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தது என்பதையும் நான் நன்றாக அறிவேன். எதிர்ப்புகள் வந்தது எல்லாம் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து என்பதையும் நான் நன்கு அறிவேன். என் குழந்தை, எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த எதிர்ப்புகளால் தான் நீ மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் என்பதையும் நான் மனதார அறிவேன். என் குழந்தையின் கஷ்டங்களும் துயரங்களும் அப்போது எப்படி இருந்தது என்பதை உன் அம்மா நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தேன். என் குழந்தை, இதனை எப்படி கொண்டு வருகின்றாய்? யாரெல்லாம் உனக்கு எதிரிகள், யாரெல்லாம் உனக்கு துரோகிகள், யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு ஏமாற்று வேலைகளை செய்தவர்கள் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? அதற்கான தருணங்கள்தான் அப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்ததே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நீ எதையும் கஷ்டகாலமாக
நினைத்து கொள்ளாமல் என் ஆசிகளோடு அது உன்னுடைய நல்ல காலமாக எல்லோரையும் பற்றி நீ தெரிந்து கொள்வதற்காக உனக்கு ஏற்படுத்திய நல்ல காலம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வராகி அம்மா உனக்கான அந்த எதிரிகளை அடையாளம் காட்டி இருக்கின்றேன். உனக்கான அந்த துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டி இருக்கின்றேன். நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவர்களிடம் இருந்து எத்தனை இன்னல்களை சந்தித்தாய். உனக்கு அவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் எத்தனை தடங்கல்களை உனக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். இதனை நீ செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டாய் என்று உன்னிடம் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகளை விதைக்கும் முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ மிகவும் சுறுசுறுப்பான குழந்தை. இதிலிருந்து எல்லாம் மிகவும் எளிதாக வெளியில் வந்துவிட்டாய். இவர்களின் பேச்சுக்கெல்லாம் நீ செவிசாய்க்காமல், இவர்களினுடைய நடத்தைகளுக்கு எல்லாம் நீ ஒருபோதும் மனமிறங்காமல், தேவையில்லை, நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத பாதையில் செல்வது நமக்கு நல்லதல்ல என்பதை நன்றாக புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ அதிலிருந்து தப்பித்து கொண்டாய். இன்று உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு உன் மனதில் இருக்கின்ற அந்த நேர்மைதான் மிக பெரிய காரணமாகும். நீ எப்பொழுதுமே உன் மனதை நிறைவாக வைத்திருக்கிறாய். எந்த பக்கமும் அசைய விடாமல் இதுதான் வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று அதை நோக்கி மட்டுமே நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு நிச்சயமாக எதுவும் கிடைக்காமல் போகாது. இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதையும் நீ நிச்சயமாக அடைந்தே தீருவாய். உனக்கு இதில் இருக்கின்ற இத்தனை விவரங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதியாக உனக்கு கை கொடுக்க போகின்றது. நல்ல வாழ்க்கையை, தெளிவான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். எதிர்காலம் உனக்கு சிறப்பாக அமைய போகிறது. என் பிள்ளையே, உனக்கிருக்கின்ற எதிரிகள் எல்லாம் அதை கண்டு வாயடைத்து நிற்க போகிறார்கள். நாம் எத்தனை தடங்கல்களை உருவாக்கினோம், இதுவெல்லாம் இவனால் எப்படி முடிந்தது, இதுவெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு சென்றுவிட போகிறது. என் தங்கமே, இவர்கள் முன்னால் தானே நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். நீ எதிர்பாராத ஏமாற்றங்கள் உனக்கு ஏற்படும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட வைராகியம்தான் உன்னை இந்த நிலைக்கு இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது. என் தங்கமே, வெற்றியை தொடுகின்ற தூரத்தில் வந்து நிற்கின்றாய். இனிமேல் மனம் தளர விட்டு விடாதே. இன்னும் சற்று தூரம்தான் உனக்காக காத்து கொண்டு நிற்கின்றது. அதையும் நீ மிக எளிதாகவே தொட்டு விடுவாய். இப்பொழுதுதான் உனக்கு கை கொடுக்க உன் தாயானவள் நான் உனக்கு தேவைப்படுகிறேன். அதனால் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டேன். என் குழந்தைக்கு உதவி என்று எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போது உன் அம்மா நான் ஓடோடி வந்து விடுவேன். என் குழந்தைக்கு உண்மையாகவே இதுவரைக்கும் எந்த உதவியும் தேவைப்படவில்லை. நீ என்னை அழைத்தாலும் கூட அது உன்னால் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதால் தான் உன் தாயானவள் நான் வராமல் இருந்தேன். ஆனாலும் உன்னை கண்காணிக்காமல் இருக்கவில்லை. இப்பொழுது என்னுடைய உதவி உனக்கு நேரடியாகவே தேவைப்படுகிறது. நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. உன் தாயானவள் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்த அந்த வெற்றியையும் உனக்கு நான் பெற்றுத்தரப் போகிறேன். உன் வாழ்க்கையிலும் நீ நிச்சயமாக வெற்றியை பெற்று நீ நினைத்த இடத்தை அடைந்து விடுவாய். உன்னை கண்டு மற்றவர்கள் வாழ்ந்தால் இவர் போல் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உச்சத்தை தொடப்போகின்றது. இந்த வராகியுடைய குழந்தை உனக்குள் இருக்கின்ற இந்த மன தெளிவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லா குழந்தைகளிடமும் உன் அம்மா நான் இதைதான் எதிர்பார்க்கிறேன். சிறு பிரச்சனைகளோ சலசலப்புகளோ வாழ்க்கையில் வந்துவிட்டாலே அங்கேயே மனம் நொந்து விடுகிறார்கள். ஓரிடத்தில் ஏன் அமர்ந்து விடுகிறார்கள்? என்னை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மா வாருங்கள் வாருங்கள், என் துன்பத்தை துடைத்து தாருங்கள் என்று என்னை அழைக்கின்றார்களே தவிர வேறு எந்த முயற்சியையும் கை கொள்ளாமல் இருந்து விடுகிறார்கள். முயற்சி இருக்கும் இடத்தில் உன் வராகியானவள் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வந்துவிடுவேன்
இருக்கிறேன் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. நான் முயற்சிகள் அதிகம் இருக்கும் இடத்திற்கு தான் உடனே சென்று என்னுடைய ஆசிகளை மட்டுமல்ல, என்னுடைய உதவிகளையும் வழங்கி அவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து விரைவாக மீட்டுத் தருவேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே நிலையாக இருக்கும். என்னுடைய ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு, எதுவும் வாழ்க்கையில் சாத்தியம்தான். என் தங்க பிள்ளையே, நான் உன்னோடு இருந்து உனக்கான உதவிகளை நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நீ எப்பொழுதும் விடாமுயற்சியோடு முயற்சி செய்து கொண்டே இரு. நீ நிச்சயம் வெற்றியை எட்டி பிடிப்பாய். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.